தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கின்றது. முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பறி போய்விடும் எச்சரிக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். உள்ளூராட்சி மன்றங்கள் காற்றாலை மின்னுற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கான அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரம் கொண்டவை. எனவே உள்ளூராட்சி மன்றங்களை ஏபிபி அரசு முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். மன்னாரில் நகர சபை பிரதேச சபைகளை அவர்கள் கைப்பற்றுவதனூடாக தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்துடன் அவர்களின் தேர்தல் பிரச்சாரங்கள் அமைந்துள்ளன என டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக புலிகளை தோற்கடிக்க உதவியதற்கு தண்டனையா, சிறையில் கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான் முன்னாள் எம்பி உதயகம்மன் பில தெரிவிப்பு. உயிரை பணியம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதாக தனக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதா என சிறையில் பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாக பிள்ளையானின் சட்டத்திறனியும் முன்னாள் எம்பியுமான உதயகம்மன் பில தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பிள்ளையானிடம் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். தடுப்பு காவலில் உள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனை சந்தித்த சட்டத்தரணி உதயகம்மன் பில அரை மணி நேரம் கலந்துரையாடி இருக்கிறார். இது தொடர்பில் கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என பெயர்படும் பிள்ளையான் கிழக்கில் நடந்த கடத்தல் வழக்கு தொடர்பாகவே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் கூறுவது போல 2019 ஈஸ்டர் தாக்குதல்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் PTA கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்ட உத்தரவு ஒரு நபரை கடத்துவதற்கு உதவுவது மற்றும் உடந்தையாக இருப்பது தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கை தொடர்பானது என்று பிள்ளையானின் சட்டத்தரணி உதயகம்மன் பில தெரிவித்திருக்கிறார். பிள்ளையான் கைது மற்றும் தடுப்பு காவல் ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடைய என்று உத்தரவில் எந்த வகையிலும் கூறப்படவில்லை. 2015 முதல் 2020 வரை பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்க முடியாது. ஆகவே ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக பிள்ளையான் இருப்பதாக யாராவது சொன்னால் அது ஒரு நகைச்சுவை. ஏப்ரல் 10ஆம் தேதி பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்தியதாக கூறினார். ஏப்ரல் 12ஆம் தேதி மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் ஏப்ரல் 13ஆம் தேதி நான் பிள்ளையானை சந்தித்த போது அரசாங்கம் கூறுவது போல் தாக்குதல்கள் குறித்து இந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது என்று உதயகம்மன் பில கூறினார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பும் பின்பும் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வழியில்லை என்பது தெளிவாகிறது. 2025 ஏப்ரல் 9 அன்று பிள்ளையானை சந்திக்க முயன்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் பிள்ளையானை அணுக அனுமதி மறுத்ததாக நண்பரான அவரது சட்டத்தரணி தனக்கு தெரிவித்ததாக உதயகம்மன் பில கூறியிருக்கிறார். இதன் பிறகு நான் பிள்ளையானின் குடும்பத்தினரை சந்தித்து தேவையான விவரங்களை பெற்றேன். பிள்ளையான் நான் CIDயின் பணிப்பாளர் நாயகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டும் பிள்ளையானின் குடும்பத்தினரும் சட்டத்திறனிகளும் அவரை அணுக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மீறல் என்றும் தெரிவித்தேன். நான் இப்போது பிள்ளையானின் சட்டத்தரணியாக இருப்பதால் அவரை சந்திக்க வேண்டியிருப்பதால் எனக்கு அனுமதி வழங்கப்படுமா என்று கேட்டேன். எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுக்குமாறு CID பணிப்பாளர் நாயகத்தால் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு செய்யப்பட்டதை அடுத்து பிள்ளையானை சந்திக்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கம்மன் பில கூறினார். இருப்பினும் எங்கள் சந்திப்பின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உடனிருந்தனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் வழக்கமான ஒரு நடைமுறை அல்ல. ஒரு சட்டத்தரணிக்கும் அவரது பொறுப்பில் உள்ள வாடிக்கையாளருக்கும் இடையில் சந்திப்பு இரகசியமாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களை தனியாக விட்டுவிடுமாறு போலீஸ் அதிகாரிடம் கோரிய போதும் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்து எங்கள் சந்திப்பின் போதும் உடன் இருந்தனர் என்று கம்மன் பில கூறினார். உயிரை பணியம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக தனக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதா என்றும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் தடுத்து வைக்கப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பி பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாகவும் உதயன் கம்மன் பில கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மன் பில கடந்த காலங்களில் கொலைகள் மோசடிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகின்றது. அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு. பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மன் பில நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த கொலைகள் மோசடிகள் ஊழல்கள் எவ்வளவு தீவிரமானவை என்று
தெளிவாக தெரிகிறது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜனாதிபதி அனுரகுமார இன்று யாழ் விஜயம், பாதுகாப்பு அதிகரிப்பு, தேர்தல் திகதியில் மாற்றம் கிடையாது, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு, தமிழ் மக்களின் புராதன இடங்களை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும், கலாநிதி ஆறு திருமுருகன் கோரிக்கை. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி கீரிமலை சடையம் மாமடம், ஆதிசிவன் கோவில் இருந்த நிலம், காங்கேசந்துறை தல்சவன ஹோட்டல் பாவனையில் உள்ள சுக்கிரவார சத்திர மடத்து நிலம் என்பவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும். அன்னூர் அரசாங்கத்துக்கு பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியும் எதிர்க்கட்சி தலைவர். கிளிநொச்சியில் 85 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது. வவுனியா பாவற்குளத்தில் இரத்த கரைகளுடன் இளைஞன் சடலம் மீட்பு. பௌத்த அடையாளங்கள் வடமாகாணத்தில் அழிப்பு, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வரி குறித்து பேச்சு நடத்துவதற்கு அமெரிக்கா செல்லும் இலங்கை குழு. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் விதித்த சுங்க வரி தொடர்பில் இலங்கை பேச்சு நடாத்த உள்ளது. இந்த வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்தும் நோக்கில் இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்க விஜயம் செய்ய உள்ளது என்றவாறு ஒரு செய்தி. பாவற்குள கரையிலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. வவுனியா பாவற்குளத்தின் அலைக்கரை பகுதியில் இருந்து இரத்த கரைகளுடன் இளைஞரின் சடலம் ஒன்றை உலுக்குளம் போலீசார் நேற்று மீட்டுள்ளனர். அந்த பகுதியில் அமைந்துள்ள குளத்தின் அலைக்கரை பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக உலுக்குளம் போலீசாருக்கு பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. புராதன ஆலயங்களை விடுவிக்க வேண்டும் இந்து மாமன்றம் வேண்டுகோள் என்று நாங்கள் இலவே வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்தி. தேர்தல் திகதியில் மாற்றம் கிடையாது, தேர்தல் ஆணைக்குழு என்ற செய்தியும். யாரை தெரிவு செய்வது என கூறும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது, பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டு. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது முறையற்றதொரு கருத்தாகும். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு குறிப்பிடும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது என பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டியுள்ளது என்ற செய்தியும். குற்றப்புலனாய்வு விசாரணை விவரத்தை காசிற்கு விற்கும் பிரதி போலீஸ்மா அதிபர் என்ற ஒரு செய்தியோடு, பிள்ளையான் ஒரு தேசிய வீரர், அவர் கண்ணீர் விட்டு அழுதார், உதய கம்மன்பில தெரிவிப்பு. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் ஒரு தேசிய வீரர் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை அண்மையில் நேரில் சந்தித்து கலந்துரையாடிய கம்மன்பில நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை கூறினார். புலிகள் தரப்பில் இருந்தவர்களை விட்டுவிட்டு புலிகளுக்கு எதிராக போர் தொடுத்த தன்னை இவ்வாறு நீண்ட காலம் துன்புறுத்துவது குறித்து மிகுந்த கவலை கொள்வதாக பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுதார் எனவும் அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனை தொடர்ந்த செய்திகளுக்குள், முள்ளிவாய்க்காலில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒருபோதும் மறுக்கப் போவதில்லை, பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன். முள்ளிவாய்க்காலில் தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒருபோதும் மறுக்கப் போவதில்லை என புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் தமிழ் புது வருடத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் பிரித்தானியாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பாரம்பரியத்தின் முதலாவது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தமிழ் புத்தாண்டு தனிப்பட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது. எங்களது சமூகம் ஒரு பெருமை மிக்க சமூகம். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என நான் அழைப்பு விடுத்தேன். அன்றிலிருந்து இந்த விடயம் தொடர்பில் செயற்படுவதை நான் நிறுத்தவில்லை. கடந்த 15 வருடங்களுக்கு பின்னர் தொழில் கட்சி குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் நான் பெருமிதம் அடைகிறேன். இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு காரணமான இலங்கை இராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக மார்ச் மாதம் பிரிட்டன் அரசாங்கம் தடைகளை விதித்தது. இது நீதிக்கான நீண்ட காலமாக காத்திருந்த பல குடும்பங்களுக்கு மிக முக்கியமானதொரு தருணம். ஆனால் நீதி என்பது ஒருமுறை மாத்திரம் நடக்கும் நிகழ்வல்ல. நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், புலிகளின் தியாகங்களை வைத்து போலி அரசியல் கூறுகிறது இபிடிபி.
புலிகள் அமைப்பின் தியாகங்களை வைத்து போலி அரசியல் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதனை தமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 270 மில்லியன் ரூபாய் வருமானம். கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 270 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகளிடமிருந்து 48 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவூட்டி அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் நிகழ்வு இது. வடக்கு புத்தாண்டு நிகழ்வு குறித்து ஆளுநர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகளுடன் வீட்டில் மூழ்கி கிடக்கும் இளையோர் சமூக பிறழ்வு அதிகரிக்க காரணம். ஆளுநர் வேதனை. இன்றைய இளைய சமுதாயத்தின் மத்தியில் சமூக பிறழ்வு அதிகரித்து செல்கின்றமைக்கு விளையாட்டுகளில் பங்கேற்காமையே பிரதான காரணம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இன்றைய பிள்ளைகள் பாடசாலை முடித்தவுடன் ஒன்றில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்கிறார்கள், இல்லையில் தொலைபேசியுடன் வீட்டில் மூழ்கி கிடக்கின்றனர். விளையாட்டு மைதானத்தை எட்டி பார்ப்பது அருகி வருகின்றது எனவும் அவர் வேதனை வெளியிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போராட்டங்களை நசுக்கவே பயங்கரவாத தடை சட்டம் அரசுக்கு தேவையாக உள்ளது என்று சுரேஷ் சாடல் என்ற ஒரு செய்தியும். நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள் 2 பெண்கள் உட்பட 3 காயம். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற விபத்தில் 3 காயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பூந்தோட்டம் பாடசாலை திசையிலிருந்து வவுனியா நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் வந்த மற்றொருவர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பெண்களும் இளைஞனும் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவில் நீரில் மூழ்கி இலங்கை இளைஞர் பலி. மாலைதீவில் சாரதியாக பணியாற்றிய இலங்கையர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அவரின் உடலை நேற்று காலை அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். தொடங்கஸ்லந்த உடுகொரம்புவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 15 நாட்களுக்கு முன்னர் தனது தங்குமிடத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதிக்கு குறித்த இளைஞர் சென்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். 2 நாட்களுக்கு பிறகு கடலில் அவரது உடல் மிதப்பதைக் கண்டு மாலைதீவு பிரஜை ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த இலங்கை இளைஞன் நீரில் மூழ்கியதால் மரணம் ஏற்பட்டதாக மாலைதீவு அரசாங்கமும் நீர்கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியும் உறுதிப்படுத்தினர். அவர் மாலைதீவில் சுமார் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து 3 மாதங்களுக்கு முன்பு நாட்டிற்கு வந்து மீண்டும் திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் கண்டி மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. தலதா மாளிகையில் இடம்பெற உள்ள புனித தந்ததாது கண்காட்சியை முன்னிட்டு கண்டி கல்வி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட 37 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தலதா மாளிகையில் எதிர்வரும் 18ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள புனித தந்ததாது கண்காட்சி எதிர்வரும் 27ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியுடன் வெளிகடை சிறை கைதிகள் தயாரித்த இலங்கையின் மிகப்பெரிய பால்சோறு. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளிகடை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் நேற்று முன்தினம் இலங்கையின் மிகப்பெரிய பால்சோரை தயாரித்துள்ளனர். சிறைச்சாலை சமையலறையில் பணிபுரியும் 50 கைதிகளின் உதவியுடன் 400 கிலோகிராம் பச்சை அரிசி மற்றும் 705 தேங்காய்களை பயன்படுத்தி மிகப்பெரிய புத்தாண்டு உணவு தயாரிக்கப்பட்டது. அதனுடன் 60 கிலோகிராம் வெங்காயமும் 12 கிலோ காய்ந்த மிளகாய், 7 கிலோ பச்சை மிளகாய், தலா 10 கிலோ தக்காளி மற்றும் தேசிக்காய், 30 கிலோ திரவ உப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி பால்சோறு தயாரிக்கப்பட்டது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 153 வயதான ஆமைக்கு புத்தாண்டு எண்ணெய் தடவும் சடங்கு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. புத்தாண்டு சடங்குகளின் ஒரு பகுதியாக தலையில் எண்ணெய்
தடவும் சடங்கு நேற்று தெஹிவளை தேசிய மிருக கண்காட்சி சாலையில் நடைபெற்றது. அதன்படி அதிர்ஷ்டத்துக்காக தலையில் எண்ணெய் தடவும் சடங்கு மிருகக்காட்சி சாலையில் வசிக்கும் யானையுடன் ஆரம்பமானது. இதன் போது இலங்கையில் வாழும் மிகவும் வயதான விலங்கான 153 வயதான ராட்சத ஆமையின் தலையில் எண்ணெய் பூசப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விபத்தில் வயோதிபர் பலி. அத்துருகிரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வல்கம ஹொட்டாவை வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அத்துருகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சாரதியை கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதி விட்டு விலகி கவிழ்ந்து அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அத்துருகிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும். தந்தை மகன் படுகொலை, சகோதரர்கள் இருவர் கைது. அனுராதபுரம் ராஜாங்கனி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தந்தை மற்றும் மகன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் இருவர் ராஜாங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும். 2 நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 800 சாரதிகள் மீது வழக்கு. கடந்த 2 நாட்களில் மாத்திரம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் 800 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் 14ஆம் தேதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போதே இவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த 14 நாட்களில் மட்டும் விபத்துகளால் 37 பேர் பலி. இந்த மாதத்தின் கடந்த 14 நாட்களில் வீதி விபத்துகளால் 37 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்துகளில் 99 பேர் படுகாயமடைந்ததாகவும் 335 பேர் சிறுகாயங்களுடன் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 7 பேர் பலியாகியுள்ளனர். எல்பிட்டிய, எதிமலே, பிட்டிஹல, மிகுந்தலை, குருநாகல் மற்றும் அகங்கம ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை புதுவருட கால பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் காயமடைந்த 412 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் இந்திக ஜாஹொட தெரிவித்தார் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. உலர்ந்த மஞ்சள் பொதிகளை கடத்த முயன்ற 6 பேர் கைது என்ற செய்தியும். உள்ளூராட்சி சபை தேர்தல் 168 முறைப்பாடுகள் பதிவு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் மாகாண சபைகளை பலப்படுத்த ஆளுநர்களின் அதிகாரங்களை குறையுங்கள், தேசிய சமாதான பேரவை கோரிக்கை. மாகாண சபை முறையை பலப்படுத்துவதற்கு ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைத்து மக்களினால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை அளிப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் மட்டத்திலான குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என தேசிய சமாதான பேரவை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும். தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது, விஜிதகேர தெரிவிப்பு. 3 வாகனங்கள் மோதி விபத்து, 2 பலி, 2 படுகாயம் என்ற ஒரு செய்தி. மதுபோதையில் சாரதியம், 800 சாரதிகள் மீது வழக்கும் கடந்த 2 நாட்களில் பதிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சூப்பர் ஓவரில் டெல்லி சூப்பர் வெற்றி, ராஜஸ்தானுக்கு ஹேட்ரிக் தோல்வி என்ற செய்தி. நேற்று ஐபிஎல் தொடரில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டிலே சூப்பர் ஓவரிலே டெல்லி அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு அரச கட்டமைப்புக்குள் தீர்வில்லை, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டு. இனஅழிப்பு தந்த வேதனையின் வடுக்கள் தமிழ் மக்களின் மனங்களில் இன்னமும் நிலைத்து நிற்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா இராணுவமும் இந்திய இராணுவமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டமை உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை இந்திய பிரதமருக்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல விளையாட்டு மைதானத்தை எட்டி கூட பார்க்காத இன்றைய இளம் சமுதாயம் கவலை வெளியிட்டார் ஆளுநர். ஏழாலை பெரிய தம்புரான் பொங்கல் விழா என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வீதி விபத்துகளால் 14 நாட்களில் 37 பேர் பலி என்ற ஒரு செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆட்டத்தை ஆரம்பித்தது சீனா, அமெரிக்க விமானங்களுக்கு அதிரடி தடை விதிப்பு. அமெரிக்காவிடமிருந்து போயிங் விமானங்களை வாங்க தனது நாட்டு விமான நிறுவனங்களுக்கும் சீனா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.
கலைக்கப்பட்டது சிங்கப்பூர் பாராளுமன்றம் என்ற ஒரு செய்தியும், ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடும் அமெரிக்கா என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தியும், ஈராக்கில் மணல் புயல் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு, இஸ்ரேல் நாட்டவருக்கு தடை விதித்திருக்கிறது மாலைதீவும், நீங்க மட்டும் போதும் இந்தியர்களுக்கு விசா சலுகைகளை வாரி வழங்கியது சீனா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள், உள்ளூராட்சி மன்றங்களை ஜேவிபி கைப்பற்றுமாக இருந்தால் மன்னாரை யாராலும் காப்பாற்ற முடியாது, செல்வம் எம்பி தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களை ஏவிபி அரசு முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது ஒரு சூழலை ஏற்படுத்தும் என தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளனர், பிரதியமைச்சர் எச்சரிக்கை. பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் பிரசன்ன குணேசேன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், உலக அமைதி மாநாட்டில் மைத்திரி பங்கேற்பு என்ற ஒரு செய்தியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகளுக்கான வாக்காளர் அட்டைகள் கையளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதியிடம் எடுத்து கூறுங்கள், இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது புதிய அரசியலமைப்பின் மூலம் எட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் உறுதிபட தெரிவித்து வருகிறது. புதிய அரசியலமைப்பு மலரும் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிட்டும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அண்மையில் தெரிவித்திருந்தார். தவிர இதே உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹெர்னி ஆகியோரும் கூறி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, புதிய அரசியலமைப்பு வருவதற்கு முன்னதாகவே தீர்க்கப்பட வேண்டிய தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகள் நிறையவே உண்டு. அதில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புகள், இருக்கக்கூடிய நிலங்களை விடுவித்தல், போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள வீதிகளை திறந்து விடுதல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் என பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் கடந்த 35 வருடங்களாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அகப்பட்டிருக்கும் வயாபுரானுக்கு அப்பாற்பட்ட பலாலி வீதி பொதுமக்களின் பாவனைக்கு திறந்து விடப்பட்டமை வரவேற்க வேண்டிய விடயம். குறித்த வீதி கடும் நிபந்தனைகளுடன் திறந்து விடப்பட்டாலும் கடந்த கால அரசாங்கங்கள் செய்யாமல் தவிர்த்து வந்ததை அனுர அரசாங்கம் நிபந்தனைகளோடாவது திறந்துவிட்டமை வரவேற்க வேண்டியதாகவே இருக்கிறது. அதேவேளை இன்று 17ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்தின் பொருட்டும் அவர் வருவதாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவரிடம் எடுத்துக் கூற வேண்டிய விடயங்களை முன்னிலைப்படுத்துவது அவசியம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் கொட்டடி மீனாட்சிபுரத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறது. கடந்த 20 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய யாழ் போதனா வைத்தியசாலை குறித்தான காணியை யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி அனுர உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோன்று யாழ்ப்பாணம் கீரிமலையில் உள்ள சடையம்மா மடம், ஆதிசிவன் ஆலயம் அமைந்துள்ள இடம், காங்கேசந்துறை தல்சவன கோட்டில் அமைந்துள்ள சுக்கிரவார சத்திரமடத்து நிலம் உட்பட படையினரின் ஆக்கிரமிப்புக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களின் காணிகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இது பற்றி ஜனாதிபதியிடம் ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் எடுத்து கூறி நமது மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இந்த விடயத்தில் எந்தவித தாமதங்களுக்கும் இடம் வைக்காமல் உடனடியாக நில விடுவிப்புக்கு ஜனாதிபதி அனுர உத்தரவிட வேண்டும் என்று தமிழ் மக்களின் கோரிக்கை என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக, போர்க்குற்றங்களுக்கு பயணத்தடை போதாது, இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட வேண்டும், அழைப்பு விடுத்தார் பிரிட்டன் எம்பி உமாகுமாரன் என்ற ஒரு செய்தியும், மக்கள் சுதந்திரமாக சுயசிந்தையுடன் வாக்களிக்க ஜனாதிபதி முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது, அனுரவின் தேர்தல் பரப்புரைகள் குறித்து சஜித் அதிருப்தி, புஷ் ரக போதை வஸ்துடன் அமெரிக்க பிரஜை கைது, அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் சதி திட்டம், அமைச்சர் சமந்த பகிரங்க குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக, பிரதமர் மோடி திறந்து வைத்த விவசாய களஞ்சிய சாலை செயற்படவில்லை, ஹர்ஷடி சில்வா கூறுகிறார் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய பிரதான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதனுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக, இலங்கை மீதான அமெரிக்க வரி அதிகரிப்பினால் 1 லட்சம் பேர் வேலை இழப்பார்கள், அரசாங்கத்திற்கு ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை, இதை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருதுங்கள், அமெரிக்காவுடன் பேசுவதற்கு முன் தேசிய அளவில் இதனை குறித்து பேசுங்கள் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மாங்கொல்லை காணிகளும் இராணுவத்தின் பிடியிலேயே, வேலி வரை சென்றும் உட்செல்ல முடியாத நிலை, 2 வருடங்களாக தொடரும் ஆக்கிரமிப்பு, 47 குடும்பங்கள் தொடர்ச்சியாக அந்தரிப்பு. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகாக உள்ள மாங்கொல்லை காணிகளை 2023ஆம் ஆண்டு மத்திய பகுதியில் விடுவிப்பதாக அறிவித்துள்ள போதிலும் அந்த காணிகள் இன்னமும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இராணுவத்தின் பிடியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக,
பிள்ளையானின் சட்டத்திறனியாக கம்மன் பில இது ஓர் அரசியல் சூழ்ச்சியே அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி. அமெரிக்காவின் வரிகளை கையாள திட்டம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் கேள்வி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலங்கைக்கு பெரும் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். எனவே அதனை அவசர நிலையமாக கருதி தம்மால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் தெரிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியும், பிள்ளையான் ஒரு தேசிய நாயகனே, அவரே புலிகளை வென்றார், கம்மன் பில கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இரு இளைஞர்களை கடத்தி தாக்குதல் மானிப்பாயில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும், முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இப்படி இன்னும் எத்தனை காணிகளை விட்டதென்று சொல்லி போட்டு விடாமல் வச்சிருக்க போயினமோ தெரியல என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இனியும் கோட்டை விட்டால் தமிழரை காப்பாற்ற முடியாது, செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு என்று நாங்கள் ஏலவே இந்த மன்னார் மாவட்டம் தொடர்பாக பார்த்த செய்திதான் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் கம்மன் பிளவிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுத பிள்ளையான், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைகளின் போது யார் மீதும் பழி சுமத்தவோ காட்டிக் கொடுப்புகளை செய்யவோ இல்லை என்று சட்டத்தரணி உதிய கம்மன் பிளவிடம் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் தெரிவித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் ரணிலை கைது செய்து விசாரிப்பதே சரியானது, முன்னணி சோசலிச கட்சி வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. தவறான முடிவெடுத்து வயோதிபர் ஒருவர் உயிரிழப்பு. பொலிகண்டி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த வயோதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளார். அதே இடத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அரிபரநிதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறப்பு விசாரணைகளை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி பாஸ்கரன் மேற்கொண்டார் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கிளிநொச்சி மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்கள் இல்லை, நோயாளர் அவதி. கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக என்பு முறிவு மற்றும் கண் சிகிச்சை பிரிவுகளுக்கு மருத்துவ நிபுணர்கள் இல்லாதது காணப்படுவதால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்றவாறு ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. மோடி திறந்த சேமிப்பு வளாகம் இயங்க நிலையில் இல்லை, ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி ஒன்று. மகியங்கனையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் 20 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும், வெளிநாடு செல்லும் இலங்கையர்கள் உயர்வு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதிப்பக்க செய்திகளாக, விளையாட்டுகள் மீதான நாட்டம் மாணவர்களிடையே அருகுகிறது, வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக, வாக்குவாதம் வினையானது, கைதியொருவருக்கு சுடுதண்ணி வீச்சு, யாழ் சிறைச்சாலையில் சம்பவம் என்றவாறு இன்றைய பத்திரிகைகளின் செய்திகள் காணப்படுகிறது. நாங்களும் நிகழ்ச்சியினூடாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.